ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog மோர் ஆஃப் ஷாப்பிங்காக தான் இருக்க போகுது. தங்கச்சி கல்யாணத்துக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். பொண்ணுக்கு முகூர்த்த சாரீலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சாரீலாம் எடுத்து ரெடி பண்ணிட்டோன்னா அடுத்து வந்து நம்ம அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அம்மாக்கும் எனக்கும் வந்து சேலைலாம் எடுக்க வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். இது வந்து சில்க் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ராஜ்மஹாலோட பொட்டிக் ஷோரூம் மாதிரி கொஞ்சம் யூனிக்கான பீசஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதனால இந்த கடையில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நைட்டுக்குமே நான் வந்து சாரீ தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ சில்க்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஏதோ டிஷ்யூ சில்க் தான் ட்ரெண்டில் இருக்குது போல். எந்த கடை போனாலும் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தாலும் டிஷ்யூ சில்க்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லா வந்து ஷைனியாக கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸாக தான் வந்து இருந்துச்சு. அதனால ஒவ்வொரு சாரியாக வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து ட்ரையல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து ஆல்ரெடி பேஸ்டல் கலர்ஸில் கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் இருக்குது. அதனால எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. அம்மாவுமே அந்தளவுக்கு பளிச்சுன்னு இல்லை அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரி எதுவுமே செட் ஆகாத மாதிரி இல்லை. அப்புறம் என் தங்கச்சிக்கு வந்து அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பேஸ்டல் கலரில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு சாரீ வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. அதனால அதை வந்து புக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வரமகாலட்சுமி ஷோரூமுக்கு தான் வந்து வந்தோம். இங்கே வந்து ட்ரெடிஷ்னலான பட்டு சாரியும் நிறையா இருக்கும், டிஷ்யூ சில்க்ஸ்லேயும் நிறையா இருக்கும், ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி கூட எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அதனால் இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் நேரமோ இல்லை என்னன்னு தெரியல, நாங்கள் போன அன்னைக்கு நாள் தான் வந்து நைட்டு வந்து ஒரு பல்க்கு ஷாப்பிங் வந்து ஒருத்தவங்க பண்ணிட்டு போனாங்களாம். 50 பீஸ் சாரீ வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த 8,000 to 10,000 இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள சாரீஸில் சாரீஸே கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் இருக்கிற சாரீலே நமக்கு வச்சு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு 2-3 சாரீஸ் வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனாலுமே வந்து சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. இந்த கலர்லாம் வந்து ஒரு ரொம்ப பழைய கலர் தான். பட் ஆனால் ப்ளவுஸை பாருங்களேன், அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப வந்து செட் ஆகாத மாதிரி ஏதோ மிஸ்மேட்ச் பண்ணி போட்டிருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் அதுவும் வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. அதனால் கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு சரி அதுக்குள்ளே என் பையனை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுற டைம் வேறு வந்துச்சா, அப்புறம் சரி வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கான டைமு சான்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸ்கூலுக்கு வந்து என் பையனை விட்டுட்டு திரும்ப கூப்பிட்ற டைம் வந்து 12 o'clock வந்துடும். அப்புறம் அவருக்கு லஞ்ச் டைம், டின்னர் டைம் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் ஸ்ட்ரெச்சில் போய் எடுத்தோம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் டெய்லியுமே வந்து கடைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாத மாதிரி எங்களுக்கே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலி இதை சென்னை சில்க்ஸ்க்கு வந்திருந்தோம். இங்கே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. புது ஷோரூம் வந்து மதுரையில் புது ஷோரூம் இல்லை, இருக்கிற ஆல்ரெடி இருக்க சென்னை சில்க்ஸ்லேயே மேலே வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பட்டுக்குனே ஃபுல்லாக ஒரு ஃப்ளோர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே தான் எங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் இதில் வந்து கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு இதுலேருந்து தான் வந்து ஒரு சாரீ வந்து எனக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அம்மாவுக்குமே இதுலேருந்து ஒரு சாரீ வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அம்மாவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் திக்கான கெட்டி பவுடராக இருக்கணும், கலர்ஸ் வந்து நல்லா பிரைட்டர் கலர்ஸாக இருக்கணும், நல்லா வந்து கேட்சியாக நியூ டிசைன்ஸோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நான் வந்து கெட்டியான பார்டராக இருக்கணும், டார்க்கர் கலராக இருக்கணும், ட்ரெடிஷ்னல் பார்டராக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். 2 பேருக்கு ஒரு வழியாக மேட்ச் பண்ணி எடுத்து வந்து முடிச்சாச்சு ஒரு சாரியை. அப்புறம் வந்து என் தங்கச்சிக்கு முகூர்த்த சாரீ, நிச்சயத்த சாரீ போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் நலுங்கு அப்படி இப்படின்னு சொல்லி வைக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் சாரீஸ் வந்து அவள் பார்த்துட்டு இருந்தா. இந்த மாதிரி காமனான கலர்ஸ் க்ரீன் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ்வலாகவே வச்சுருக்கோம். அதனால கொஞ்சம் இல்லாத கலராக ஸ்பெஷலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ தூரம் வந்து தேடிட்டு இருந்தோம். என் தங்கச்சிக்கு வந்து க்ரீன் இப்போ தான் வந்து சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணுறனால எல்லா கலர்ஸுமே மோஸ்ட்லி அவகிட்ட வந்து புதுசாக எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நல்லா பிடிச்ச கலர்லாம் டக்குன்னு வந்து எடுத்து ஒரு வேலையை செலக்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஷாப்பிங் வந்து சென்னை சில்க்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே ராஜ்மஹால் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே தான் வந்து என் தங்கச்சிக்கு முகூர்த்த சாரீ எடுக்கிறதாக பிளான்னு. ஆனால் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப முகூர்த்தமான டேஸு. மதுரையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் முகூர்த்த நாளில் ராஜ்மஹால் கடை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மக்கள் இன் மதுரை வந்து ராஜ்மஹாலில் தான் அந்த முகூர்த்த சாரீ வந்து எடுப்பாங்க. அதனால் பயங்கர கூட்டமாக இருக்கும். காலையில் 9 மணிக்கெலாம் கடை திறந்து பேட்சாக க்ளோஸ் பண்ணி விடுவாங்க. அதனால் அந்த கூட்டத்தில் போய் நம்ம மாட்டிடக்கூடாது, உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முந்தின நாளே வந்து கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த டிப்பு வந்து கடையில் இருக்கவங்க தான் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே நாளைக்கு வரப்போ நிறைய பேரை கூட்டிகிட்டு வருவீங்க, எல்லாரும் அது இதுன்னு சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. அதனால நீங்களே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு சாரீ எடுத்து வச்சுருங்க, நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எல்லா சாரியும் காட்டுற மாதிரி ஜென்ரலாக காட்டுறோம், அப்போ உங்களுக்கு பிடிச்சதை சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிடலாம் கூட்டத்துலேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதவே ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் முந்தின நாள் வந்து கூட்டமே இல்லை. பார்த்தீங்களா, இப்போ கடையை பார்த்துக்கோங்க, ஆளே இல்லை. நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு எங்களோட
ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு சாரீ வந்து டக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். முகூர்த்த சாரீனா பெரிய கன்ஃபியூஷன்ஸே இருக்காது, ஏன்னா ரெட் கலரில் தான் எடுக்கணும், ஆப்ஷனே இல்லாமல் டக்குன்னு ஒரு சாரியை 5 மினிட்ஸில் எடுத்து முடிச்சாச்சு. என்ன குட்டு எங்கே வந்திருக்க? ஸ்ரீஹன் எங்கே வந்திருக்கோம்? என்ன சேலை? யாருக்கு சேலை? சித்திக்கு சேலையா? நம்ம எடுக்கிற சாரீஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரேப் பண்ணி காட்டுறதுனால பார்க்குறதுக்கும் செலக்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம ஸ்கின் டோனுக்கு எப்படி இந்த கலர் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லா வச்செல்லாம் பார்த்துட்டு சாரீ செலக்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. எங்கே பா சித்திக்கு எப்படி இருக்கு சொல்லு. ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் 3 கலருமே மிக்ஸ் ஆகுது, பிங்க்கும் மிக்ஸ்டு. இந்த மாதிரி முகூர்த்தம் சாரீஸ்லாம் யூஸ்வலாக வாங்குற சாரீஸை விட கொஞ்சம் ப்ரைஸியாக தானே வாங்குவோம். அதனால அதில் சில்க் மார்க் இருக்கா அண்ட் என்ன டைப் ஆஃப் ஜரின்னு மட்டும் கேட்டு வச்சிட்டோன்னா அதுக்கான ரீசேல் வேல்யூ நம்ம 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட் டே ஆக்சுவல் முகூர்த்த ஷாப்பிங்க்கான டே. இன்றைக்கி தான் வந்து பொண்ணுக்கு முகூர்த்த சாரியும் பையனோட முகூர்த்த வேட்டி சட்டையுமே வந்து இந்த அன்றைக்கி தான் வந்து வாங்கணும். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாருமே வந்து மார்னிங் அவங்க சொன்ன மாதிரி 9 மணிக்கெலாம் போயிட்டோம். நாங்கள் போனப்போ அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். பின்னாடி வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நான் மூத்த சாரி எடுத்துகிட்டு அதை வந்து குஞ்சா போடுறதுக்காக கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து அத்தை மாமா அக்கா எல்லாருமே வந்து நலுங்க வைப்பாங்கள்ல, அவங்களுக்கான தேவையான சாரீஸ், அப்புறம் மாமிக்கு ஒரு சாரீஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ரிச்சுவல்ஸுக்கு தேவையான சாரீஸ் வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பார்டர் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏதோ பிளாக்கிஷாக இருந்துச்சு, காப்பர் மாதிரியும் இல்லாமல் கோல்டு மாதிரியும் இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கல. அதனால சும்மா பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்துச்சு, ட்ரெடிஷ்னல் கலராக வச்சு மட்டும் பார்த்துட்டு அங்கே வந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பையனுக்கான வேட்டி சட்டை வந்து ஷாப்பிங்கு. அதே கடையிலேயே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வேட்டி சட்டை எல்லாமே இருக்கும். அதை வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா வேட்டி சட்டையுமே வந்து பயங்கர காஸ்ட்லி தான். சாரீக்கு ஏற்ற மாதிரி வேட்டி சட்டையுமே இருக்குது. கேட்டால் இது வந்து பியோர் கோல்டு ஜரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ரீசேல் வேல்யூலாம் இருக்குதுன்னு வந்து தெரியல. சாரீஸில் எப்படி நார்மல் சாரீ, டிஷ்யூ சில்க் சாரீ, பெரிய பார்டர் உள்ள ஜரி அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அதே மாதிரி தான் வேட்டிலேயுமே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நார்மல் டைப் வேட்டியில் பெரிய பெரிய பார்டர்ஸ் இருக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூலாம் வந்து 10,000 12,000க்கு மேலேயே வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து வேட்டி துண்டு அண்ட் சட்டை வந்து தனியாக தான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த குட்டியூண்டு துண்டு மாப்பிள்ளை அப்படி போட்டிருப்பார்ல தோல்ல, அதுவே 4,000 5,000 சொல்கிறாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. அதை முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா கடையே ஃபுல்லாகிடுச்சு, அவ்வளோ கூட்டம். நல்ல வேளை நம்ம சீக்கிரமாக வந்தோம், அதுவும் முந்தின நாளே எடுத்து வச்சுட்டு டக்குன்னு பில் போட கொடுத்தோம் அப்படின்னு. அது இல்லாமல் நம்ம லேட்டாக வந்திருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் போகிறதுக்கு வேறு பயங்கர டைம் ஆகுமா, நெக்ஸ்ட் டே வந்து வாங்குற மாதிரிலாம் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. நல்ல வேளை சீக்கிரம் வந்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி முகூர்த்த சாரீஸ், அதுவும் ஸ்பெஷலாக இந்த ராஜ்மஹால் எடுக்கிறீங்க அப்படின்னா முந்தின நாளே போய் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முகூர்த்தம் அன்னைக்கு எல்லாரையும் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் டக்குன்னு எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு வந்துடுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் கன்ஃபியூஷன்ஸ் டென்ஷன்லாம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா வந்து இங்கே ஜுவல்லரி செட் வந்து செலெக்ஷனுக்காக வந்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா பிரைட்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட் மேரிஸ் சர்ச் பக்கத்தில் வந்து இருக்குது. இங்கே வந்து நாங்கள் முந்தின நாள் ரிசப்ஷனுக்கு போடுற கலெக்ஷன் மட்டும் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் முகூர்த்தம் வந்து ஒரிஜினல் ஜுவல்ஸே கோல்டு ஜுவல்ஸே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் தங்கச்சி. அதனால் ரிசப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெரிய சோக்கரு ஸ்டோனில் இல்லைன்னா இந்த விக்டோரியன் செட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்திருந்தோம். இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்மளோட மேக்கப்போடையும் வந்து இந்த ஜுவல்ஸுமே அதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கனால இந்த பேக்கேஜில் அவங்களும் நம்ம கூட வந்து அசஸ் பண்ணி நமக்கு சூட் ஆகிற ஜுவல்லாம் எது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு சோக்கராக பெருசாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என் அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சோக்கர் ஒன்று போட்டுக்கணும், கீழே ஒரு நெக் பீஸ் ஹாரம் மாதிரி போடணும், அப்போ தான் நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியாஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே இருந்தது வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால இன்னொரு கடையும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈசா கிரியேஷன்ஸ் வந்து நம்ம தல்லாகுளம்லேயே தான் இருக்குது, இந்த பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில். இங்கே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து நல்லா புதுசாகவே இருந்துச்சு செட்டெல்லாம். அந்த கடையில் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. நமக்கு தனியாக தேவையான ஐட்டம்ஸும் வந்து அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன் இல்லை, எல்லாமே ரெண்ட்டுக்கு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கடையில் நெத்திச்சூடி மட்டுமே
அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒடியானம் மட்டுமே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதனால அதுலேருந்து பார்த்து செலக்ட் பண்ணி எனக்கு நெத்திச்சூடி, இந்த ஜடை பெட்டி அதெல்லாம் வந்து இங்கேருந்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ரெண்டல் ஜுவல்லரி வேணும்னா இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கல்யாண வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட்.